ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வர போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய ரேவதியை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து வந்து இலக்கியா சீரியலுக்குள்ளே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த டைரக்டர் அதை கொண்டு வந்தது இல்லாத ஒரு ட்விஸ்ட் ஒன்று வந்து வச்சுருக்காங்க. அது என்னன்னு வந்து பார்க்கலாம். நம்மளுடைய ரேவதி பார்த்திங்கன்னா நடக்க முடியாத வந்து கோயிலுக்கு வந்து வராங்க. அங்கே பார்த்திங்கன்னா என்ன வேண்டிக்கிறாங்கன்னா, எனக்கும் இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து பிறந்த குழந்தை வந்து கௌதம்ன்றது வந்து இந்த எஸ்எஸ்கேவுக்கு வந்து தெரியக்கூடாது. நான் தான் வந்து அம்மான்றது வந்து கௌதமுக்கு வந்து தெரிஞ்சு என்னை வந்து அம்மா வந்து ஒரு வாட்டியாவது வந்து கூப்பிட்டாங்கன்னா இந்த கட்டை வந்து வெந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து வேண்டிக்கிட்டு அந்த இடத்துல வந்து கிளம்புற பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்மளுடைய ரேவதியை வந்து பார்த்துட்றாங்க. பார்த்துட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து ஒரு நாள் வந்து என் கண்ணில் பட்டு வந்து மிஸ் ஆகிட்டேன். இதுக்கு மேலே வந்து நான் இந்த வாய்ப்பை வந்து கண்டிப்பாக வந்து தவற விட மாட்டேன். உனக்கு எனக்கு வந்து பிறந்த குழந்தை வந்து இருக்குன்றது வந்து தாட்சாயணிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னை வந்து சும்மா விட மாட்டா. அதனால் வந்து இப்போ இவ்வளோ வந்து இங்கேருந்து வந்து கடத்திட்டு போயிட்டு அந்த குழந்தை எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய வந்து போட்டு தள்ளுறணும் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டு நம்மளுடைய ரேவதி கிட்ட, என்ன ரேவதி ரொம்ப நாள் வந்து ஆளே தெரியல, எங்கே போயிருந்த அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எதுக்கு என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன், நீ யாருன்னு எனக்கு வந்து தெரியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. என்ன சொல்கிற ரேவதி, உனக்கு எனக்கு பிறந்த குழந்தை யாருன்னு மட்டும் என்கிட்ட வந்து சொல்கிறேன், இல்லைனா வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ சொல்ல வரையும் நான் வந்து கண்டிப்பாக வந்து உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரவுடிங்கையில் வந்து யாரும் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இவ்வளோ வந்து காரில் ஏற்றுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்எஸ்கே வந்து சொன்னது பார்த்தீங்கன்னா காரில் வந்து ஏற்றிக்கிறாங்க. ஏற்றிக்கிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே என்னை வந்து தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரி வந்து கெஞ்சுறாங்க. உன்னை வந்து விடுறதுக்காக வந்து நான் வந்து காரில் ஏற்றிருக்கேன், கண்டிப்பாக வந்து உன்னை வந்து இறக்கெல்லாம் வந்து விட மாட்டேன், உன்னை வந்து ஒன்று போட்டு தள்ளாத வந்து கண்டிப்பாக வந்து விட மாட்டேன், உனக்கு எனக்கு பிறந்த குழந்தை இருக்குன்னு வந்து கண்டிப்பாக வந்து தாட்சாயணிக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக வந்து என்னை வந்து கொன்னே போட்டுருவா. அதனால் வந்து அந்த குழந்தை எங்கே இருக்கா அப்படின்ற விஷயத்தை வந்து எனக்கு வந்து ஒழுங்காக வந்து சொல்லிடு அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுடைய ரேவதியை வந்து மிரட்டுறாங்க கடத்திக்கிட்டு போயிட்டு. ஆனால் அந்த நம்மளுடைய ரேவதி பார்த்திங்கன்னா உயிரே போனாலும் நம்ம வந்து அந்த குழந்தை யாருன்றதை வந்து சொல்லவே கூடாது அப்படின்ற ஒரு கண்டிஷனான வந்து முடிவில் வந்து இருக்காங்க. இந்த எஸ்எஸ்கே என்னதான் வந்து துன்புறுத்தினாலும் நம்மளுடைய ரேவதி எந்த ஒரு உண்மையை வந்து கண்டிப்பாக வந்து சொல்ல மாட்டாங்க. அப்படியே வந்து உண்மை தெரிய வந்தாலும் நம்முடைய கௌதம் சார் தான் வந்து இந்த எஸ்எஸ்கேவோட மகன் அப்படின்றது தாட்சாயணி வந்து கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்கே வந்து சும்மா விட மாட்டாங்க. அது இந்த எஸ்எஸ்கே தான் அப்பான்றது நம்மளுடைய கௌதம் சாருக்கு தெரிஞ்சாலுமே பார்த்தீங்கன்னா துளியும் கூட அவனை வந்து மனதளவில் வந்து ஏற்றுக்க மாட்டாருங்க. ஏன்னா வந்து இது வரைக்கும் அவன் பண்ண துரோகம் எல்லாமே வந்து நம்மளுடைய கௌதம் சாருக்கு வந்து தெரியும். இவன் வந்து பக்கா கிரிமினல், இவன் வந்து என் அப்பனாவாக இருந்தாலும் வந்து இவன் வந்து என் அப்பனை வந்து நான் வந்து கூப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து காட்ட போகிறாங்க. நம்மளுடைய ரேவதியும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த எஸ்எஸ்கேலேருந்து வந்து எஸ்கேப் ஆகி வந்து அவங்களுடைய உயிரை வந்து காப்பாற்றிக்குவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம இலக்கியா வந்து எந்த ஒரு தப்பும் வந்து செய்யலை, இலக்கியா எந்த ஒரு உண்மையுமே வந்து அவங்க மாமா கையில் வந்து சொல்லலை அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சு, அதுவும் போக நம்மளுடைய இலக்கியாவோட அம்மாவுக்கு வந்து இப்போ உடம்பு சரியில்லாத போனதெல்லாம் வந்து நம்மளுடைய மாசிலாமணி வந்து சொன்னது நம்மளுடைய கௌதம் சார் வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணி, இலக்கியா நான் வந்து பண்ணது தப்பு தான், நீ வந்து ஏதோ வந்து சொல்ல வந்து அதை வந்து நான் வந்து கவனிக்காத வந்து தேவையில்லாத வந்து உன் மேலே வந்து கோவப்பட்டேன், வந்து மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி வந்து கேட்க போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதெல்லாம் தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்க, மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.